கிரிக்கெட் வரலாற்றின் அழிக்கவே முடியாத சாதனை ஒன்றை அசால்ட்டாக அழித்து காட்டிய இந்திய அணி. வரலாறு பார்த்திடாத விஸ்வரூப பேட்டிங். இந்திய அணிக்கு குவியும் பாராட்டு மழை. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்துவிட்டது. அந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்டமான அதிரடியை வெளிப்படுத்தி வருகிறது. ஆமாங்க, இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தில் மட்டுமே 603 ரன்கள் குவித்து விட்டது இந்தியா. இது கிரிக்கெட் உலகில் சாத்தியமே இல்லாத, ஏன் கற்பனைக்கே எட்டாத விஷயம் என்றே சொல்லலாங்க. ஆமாங்க, இந்த ஒட்டுமொத்த 570 வருட கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரே நாளில் எந்த ஒரு அணியும் இந்தளவுக்கு ரன்களை குவித்ததே கிடையாது. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளைக்கு 90 ஓவர்கள் வீசப்படும். ஆக அப்படி வீசப்படும் 90 ஓவர்களில் எந்த ஒரு அணியாக இருந்தாலும் 200 ரன்கள் முதல் 300 ரன்கள் வரையில்தான் அடிக்க முடியும். 300 ரன்களை கடந்து ஒரு நாளில் 10-15 ரன்கள் அதிகமாக எடுத்துவிட்டாலே அது அதிரடி பேட்டிங் என்று பேசப்படும். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் 603 ரன்கள் அடிப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போடும் செயல். அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஸ்ரீலங்கா அணி ஒரே நாளில் 624 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆனால் அந்த போட்டியில் 90 ஓவர்களும் முழுமையாக வீசப்பட்டிருந்தது. அதேபோல அந்த போட்டியில் சொந்த மண்ணில் ஸ்ரீலங்கா அணி விளையாடியது. பங்களாதேஷ் அணியோ இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வந்தது. மேலும் அந்த போட்டியில் விளையாடிய காலகட்டத்தில் பங்களாதேஷ் அணி மிக கத்துக்குட்டி அணியாகவே இருந்தது. ஆனால் இப்போது இந்திய அணி இந்த 603 ரன்களை ஒரே நாளில் எடுத்த போட்டியில் இந்திய அணி எதிர்த்து விளையாடியதோ ஆஸ்திரேலியா அணியை. அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ ஆஸ்திரேலியா மண்ணில். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் முதல் நாளன்று வெளிச்சமின்மை காரணமாக இந்த போட்டி 84 ஓவர்களிலேயே நிறுத்தப்பட்டது. ஆகவே இந்த போட்டியில் ஒருவேளை 90 ஓவர்களும் முழுமையாக வீசப்பட்டிருந்தால், அதாவது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு நடந்தது போல முழுமையாக 90 ஓவர்களும் வீசப்பட்டிருந்தால், இந்த போட்டியில் இந்திய அணியின் ஸ்கோர் 667 ரன்களை கடந்திருக்கும் என்று இந்த போட்டியின் ஸ்ட்ரைக் ரேட் கூறுகிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் வெறும் நம்பர்ஸ் அடிப்படையில் இந்த போட்டியில் இலங்கை அணியை காட்டிலும் இந்திய அணி பின்தங்கி இருந்தாலும், இரு அணிகளின் பலம் மற்றும் குறைவாக வீசப்பட்ட 6 ஓவர்கள் என்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டால் இந்த சாதனையில் இந்திய அணிதான் இலங்கை அணியை விட பல மடங்கு உச்சத்தில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, அதுவும் முழுமையாக 90 ஓவர்கள் வீசப்படாமல் வெறும் 84 ஓவர்களில் மட்டுமே 603 ரன்கள் அடித்த இந்திய அணி உயர்ந்த சாதனை படைத்துள்ளதா, அல்லது கத்துக்குட்டி அணியான பங்களாதேஷ் அணியை இலங்கை நாட்டில் வைத்து 90 ஓவர்கள் விளையாடி 624 ரன்கள் எடுத்த இலங்கை அணியின் அந்த சாதனை உயர்ந்ததா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.